விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து ஆதவ் அர்ஜுனா முழுமையாக விலகிய நிலையில் அது குறித்து திருமாவளவன் தெரிவித்த கருத்தையும் அதற்கு ஆதவ் அர்ஜுனா அளித்த விளக்கத்தையும் தற்பொழுது பார்க்கலாம். அவர் இந்த முடிவை எடுத்திருப்பது அவருக்கு சரி என்ற அடிப்படையில் தான் மேற்கொண்டிருக்கிறார். அவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதோ அல்லது கட்சியிலிருந்து அவர் வெளியேற வேண்டும் என்பதோ நம்முடைய நோக்கத்தில்லை. நாம் பேசுவது சரிதான் என்றாலும் கூட, நாம் மக்களுக்காகத்தான் பேசுகிறோம் என்றாலும் கூட, கட்சி ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கிறது. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இயங்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்றால் அதற்கு இணங்குவதுதான் முதலீடு முக்கியமானது. ஆர்வம் உள்ள இருக்கிறது, உடனே எதையும் சாதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறார். ஆனால் ஒரு கட்சிக்குள்ளே வந்த பிறகு அவர் என்ன நினைத்தாலும் தலைமையிடம் சொல்லி அல்லது தலைமையின் வாயிலாக கட்சியாக அது வெளிப்பட வேண்டும். கட்சியின் மூலம் வெளிப்பட, கட்சி எடுக்கிற முடிவு தனிநபராக இருக்கிற தலைவர் முடிவு அல்ல. கட்சி என்றால் அதுக்குள்ளே அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் அடக்கம். இல்ல, தலைவருடைய வார்த்தைகள் எப்பயுமே நான் கட்டுப்படுறேன். அவர் என்ன சொல்றாரோ அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய அன்பையும் அவர் சொன்ன அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா அவருடைய நான் பயணிப்பேன். கண்டிப்பா வேல்முருகன் அவருடைய கருத்துக்களை நான் உடன்படுறேன். இதற்காக தான் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி எதிர்காலத்தில் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு என்கின்ற ஒரு விஷயத்தை எல்லா தலைவரும், அதுவும் முக்கியமாக கொள்கை தலைவர்கள் எல்லாருமே ஒரு புதிய அரசியலை உருவாக்கணுங்கிறதா என்னுடைய குறிக்கோளாக இருந்துச்சு. அதை சொன்னதற்காக தான் என்னுடைய ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் நான் பார்க்குறேன். பட் அந்த கொள்கையை கண்டிப்பாக என்னுடைய பயணத்தில் உறுதியாக என்னுடைய பிரச்சாரம் மூலம் உருவாக்குவோம். இன்னும் கொஞ்ச நாள் அவரையும் சங்கின்னு சொல்லிடுவாங்க. திருமாவளவனுடைய விமர்சனங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸாக தான் நான் பார்க்குறேன். நான் அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள், அதுவும் கல அரசியலை நான் அவர்கிட்ட நிறைய கற்றுருக்கேன். அவர் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ரொஃபஸர், ஒரு ஆசான். அவருடைய எப்பயுமே நான் என்னுடைய லெட்டரில் குறிப்பிட்ட மாதிரி கொள்கை சார்ந்த அரசியலில் அவரோட எப்பயுமே என்னுடைய பயணம் இருக்கும்.